அவருடைய கரங்களை சொல்லுங்க. ஆண்டவரே, இழப்புகள் வந்தது, ஏமாற்றங்கள் வந்தது, தோல்விகள் வந்தது, உன் அன்பில் என்னை காத்து கொண்டீரே. யோசித்து பார்த்தீங்களா? ஏமாற்றங்கள் வந்தது உண்மைதான். பட் ஸ்டில் God kept me in His love. சொல்லுங்க, அவருடைய அன்பினால் என்னை காத்து கொண்டார். யோசித்து பாருங்க. உனக்கு கவனிக்கணும் உன்னை எல்லாருமே. ஒரு மரணம், ஒரு ஏமாற்றம், ஒரு துக்கம், அவைகளுக்கு மத்தியில் அவர் இன்னும் என்னை காத்துக்கொள்றார். எப்படி காத்துக்கொள்றாரா? கட்டாயத்தால் அல்ல. சில பேர் சோறு போடுறதுனால தான். நான் சொல்வது உங்கள் மாமியார் மாமனார், ரைட், வயசான அம்மா அப்பா, இவர் அப்படி பார்க்கலையா? எப்படி தான் போடுறாராம்? சத்தமாக சொல்லுங்க. இன் இங்கிலீஷ், கேன் யூ ரீட் இட் இங்கிலீஷ் ப்ளீஸ்? God kept me, அப்படியே போட்டிருக்கோம்ல. 21 ரைட். அது இன்னொரு மொழிபெயர்ப்பில் God charged me. அதெல்லாம் சொல்லுங்க. எப்போ நான் வீக் ஆயிரணும் அப்போல்லாம் என்ன பண்ணுறாரு என்னவர்? ஆமேன். கரங்களை உயர்த்தி இந்த 361 நாள் என்ன பண்ணார் என்னவர்? சோர்ந்து போன நேரங்கள், இலக்கரித்த நேரங்கள், தள்ளாடி நேரங்கள், தவிழ்ந்து போன நேரங்கள் வந்தவங்க, அந்த சார்ஜ் பண்ணவங்களாம் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. வெள்ளிக்கிழமையில், செவ்வாய்க்கிழமையில் யோசித்து பாருங்க. அடிக்கடி யோசித்து பார்ப்பேன் நான். இத்தனை பசுத்தவான்கள் தியாகம் பண்ணி வெளிப்பாடுகளை பெற்றார்கள், தியாகம் பண்ணாமலே வெளிப்பாடை பெற்றோம். 50 வருஷம் நான் பிரசங்கம் கேட்குறேன். மிகப்படுத்தல் அல்ல, கேட்காத சத்தியங்கள், புரியாத சத்தியங்களை கர்த்தர் புரிய வைக்கிறார். அவங்க கிரையை செலுத்தி அதை பெற்றார்கள். வெளிப்படுத்தலை எழுதுகிறாருன்னா எங்கே இருந்தார் அவர்? பத்மதீவில் இருந்தார். ஆனால் சிறைச்சாலிருந்து அவர் அந்த வெளிப்பாடை பெற்றார். நம்ம ஏசி ரூமில் உட்காந்து வெளிப்பாடுகளை பெறுகிறோம். வரமாட்டீங்களா? வெள்ளிக்கிழமையில், செவ்வாய்க்கிழமையில் வெளிப்பாடு பெற்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க. செவ்வாய்க்கிழமையில், வெள்ளிக்கிழமையில் பொய்யம்மையா நம்மளை போய் கேளுங்க. அப்போ யோசித்து பார்க்குறேன், அது கூட இப்படி தான். பிகாஸ் ஆஃப் இஸ் லவ். தமிழ் என்ன போடுறது? காட்ஸ் லவ் அஸ் வெயிட். இன் இங்கிலீஷில் கவனிங்க. இது வரைக்கும் காத்துக்கொள்கிறாராம். கடைசி வார்த்தை எது வரைக்கும்? சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஹலோ, இவர் இருப்பார், என் கூட இருப்பார், கொஞ்ச நாள் இருப்பார். மனைவியோடு இருப்பேன், மனைவி என் கூட இருப்பாங்க, பிள்ளை இருப்பாங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க. இதுவரையும் கரங்களை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்க. இது வரைக்கும் இருப்பாரா? சத்தமாக சொல்லுங்க. 23 கடைசி வார்த்தை, அவருடைய மகிமுள்ள சன்னிதானத்தில் என்னை கொண்டு போய் சேர்க்கிறவரை கைவிடவே மாட்டார். சத்தமாக சொல்லுங்க.